the Lord. Hallelujah. ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்ன தெரியுமா? பல காரியங்களை குறித்து நீங்க கவலைப்பட்டு இருக்கிறீங்க. ஆனா அப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து இந்த மத்தேயு 6:31 சொல்றாங்க, நீ கவலைப்படாத. ஹல்லேலூயா. உலக காரியத்தை குறித்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தேவ ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் உண்டாகலாம். உலகத்திலிருந்து பல காரியங்கள் என்னை அழுத்துகிறதே, நான் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். அதற்கு தான் அப்பா அந்த நாள்ல ஆலோசனையா ஒரு காரியத்தை சொல்றாங்க. கவலைப்படுவதற்கு பதிலாக உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார்னு இந்த மத்தேயு 6:32 வாசிக்கிறோம். அப்ப அறிந்திருக்கிறவரை இன்னைக்கு அறிய ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் நல்லா அறிந்து வைத்திருக்கிறாரு. இன்னைக்கு அவரோட நீங்க உறவாட ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. கவலைப்படுவதற்கு பதிலாக இன்னைக்கு அப்பாவை நீங்க அறிந்து கொள்ள ஆரம்பிக்க அவர் என்ன பண்றாரா, உங்களுக்கு சேர்த்து கொடுக்கிறாரா. ஹல்லேலூயா. சாதாரணமா உங்களுக்கு கொடுக்கல, மாறாக சேர்த்து கொடுக்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. ஏதோ நீங்க கேட்கிற காரியத்தை அவர் கொடுக்கணும்னு நினைக்கல, மாறாக உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பயணிப்பதற்கான அத்தனை காரியங்களையும் அவர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அதனாலதான் இந்த 6:33 பார்க்கிற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள். அல்லேலூயா. அப்ப முதலாவது உங்க வாழ்க்கையில எது இருக்கணும் அப்படின்னா கவலை இருக்கக்கூடாது. ராபா ஷீகா லாபா கதரா. இன்னைக்கு கவலை இருக்கிறதுனால நம்ம சேர்த்து கொடுக்கிற அனுபவத்தை பார்க்க முடியல. அதனாலதான் அப்பா இன்னைக்கு உங்க மேல நினைவா இருக்கிறதுனாலதான் இந்த வேளையில அப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. அப்பாவுடைய ராஜ்யத்தை நீதியும் தேட ஆரம்பிங்க. தேவனுடைய ராஜ்யம் எதுல இருக்குது? 1 கொரிந்தியர் 4:20 நம்ம வாசிக்கிறோமே, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பெலத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பெலத்தில் இருக்கிறது. அப்ப நீங்க கவலைப்பட்டு பேசிட்டு இருக்கிறதுனால அது ஒண்ணுக்கும் ஆக போறது கிடையாது. ஆனா மாறாக ராஜ்யம் எதுல இருக்குதா? தேவ சமூகத்துல அமர்ந்து, அப்பாவுடைய பிரசன்னத்துல அமர்ந்து, தேவ ஆவியானவருடைய பெலத்துல. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவருடைய பலத்தை. அப்ப நீங்க அந்த பலத்தை அனுபவிக்க உங்க வாழ்க்கையில வழிகள் திறக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். கவலைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறவரை நீங்கள் பார்க்க முடியும். உங்க வாழ்க்கையில சேர்த்து கொடுக்கிற அனுபவத்தை நீங்கள் பார்க்க முடியும். அன்பானவர்களே, அதனால இன்றைக்கு நீங்க எதை குறிச்சு கவலைப்படாம எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா கிருபை பெருகும். ஹல்லேலூயா. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து கொண்டே இருங்க. அப்பாவுடைய பிரசன்னத்துல நீங்கள் நனைவீர்கள். ஹல்லேலூயா. நனையும் பொழுது அந்த தேவையை அறிந்த நல்ல தகப்பன் எல்லாவற்றையும் சேர்த்து கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.